தான் சொல்லுவேன். கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அப்படின்னாக்கா அந்த ரிப்போர்ட்டோடைய அந்த ஆடியோ கான்வர்சேஷன் கேட்டீங்கன்னா தெரியும். தொடர்ந்து ஒரு 4-5 ஆடியோ கான்வர்சேஷன் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதில் முதல்ல வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் கூப்பிடுறாரு, கண்ட்ரோல் ரூமில் கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. காரில் வந்து வீட்டுக்கு சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்தது பைக்கில் வராங்க. அந்த கான்வர்சேஷன் கேட்கும் போது அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த பைக்கு நம்பர் பிளேட்டை பார்த்து நம்பர் சொல்லுங்க, என்ன பைக்கோட மேனுஃபேக்சரிங் என்ன, பைக்கோட மேக் என்ன, அதை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவரால் வந்து வெளியே போக முடியல, அந்த மாதிரி ஒரு சூழல். பிறகு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவர் ஒரு 2-3 கால் பண்ண பிறகு அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது இவருக்கு. அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒருத்தரால் வீட்டை விட்டு கூட போக முடியல, சுற்றி சர்வேலன்ஸ் இருக்குது. அந்த கேங் வந்து முதல்ல காரில் வந்த கார்லேயும் நம்பர் பிளேட் கிடையாது, அப்புறம் வந்து பைக்லேயும் நம்பர் பிளேட் கிடையாது. அவரே சொல்கிறாரு, சார் இந்த லொக்கேஷனில் சிசிடிவி இருக்கும், அந்த சிசிடிவி நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நம்பர் பிளேட் இல்லாத ஒரு பைக் உங்களுக்கு தெரியும், கார் தெரியும், அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு படி மேலே போய் இன்னொன்று வந்து அடையாளத்தை சொல்கிறாரு. யார் மீதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னும் போது ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, அநேகமாக ஒரு டாஸ்மாக் கலை சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருப்பார்கள் இவங்க அப்படின்றாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ ஒரு கான்ஸ்டபிளோ அந்த இடத்துல போயிருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல போலீஸில் புகார் போயிடுதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், திஸ் இஸ் அ கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த போலீஸ். ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கப்புறம் அவர் கடைசியாக கதற காட்சிக்குள்ள நமக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க 4-5 கார். அப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் 4-5 கார் நீங்கள் சினிமாவில் வர மாதிரி சரவுண்ட் பண்ணி ஒருத்தரை வெட்டுறாங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேட்லி ஆன் த ஹோம் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ முதலமைச்சர் கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை, உடனடியாக இம்மீடியட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தி போலீஸ்மென் ஹூ ஃபெயில் டு ஆக்ட். ஏன்னா இந்த நடவடிக்கை எடுக்காத கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ல இன்வால்வ் ஆன காவல்துறை அதிகாரிகள் இம்மீடியட் ஆக்ஷன் தேவை. அடுத்தது அவருடைய சிகிச்சையுடைய முழு செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு எந்த காவல்துறை அதிகாரிகள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்களோ அவர்களுடைய ஊதியத்தில் அது பிடிச்சிருக்க. ஏன்னா இந்த இரண்டத்தையும் தமிழக அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். இது முதலமைச்சருக்கே ஒரு சவாலாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. அப்போ அவர் கீழே என்கிற ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எந்த பத்திரிகையாளரும் இல்லை, ஒரு குடிமகன் வந்து ஃபோன் பண்ணி என் உயிருக்கு ஆபத்திற்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சர்வேலன்ஸ் நடக்குதுன்னா இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். அது செய்யாத விளைவு இன்னைக்கு வந்து அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ வி டிமாண்ட் ஆக்ஷன் அண்ட் தட் ஷுட் பி இம்மீடியட் அண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு த கைண்ட் ஆஃப் கிரைம் தட் ஹஸ் ஹேப்பன்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை